மருத்துவர்கள்ட்ட பணம் பிடுங்கிடுறாங்க, இல்லை வியாபாரிகிட்ட பணம் பிடுங்கிடுறாங்கிறது உண்மையாவே முற்றிலும் இது தடுக்கணும். பொதுமக்கள் இதை புரிஞ்சிட்டு எங்க நீங்க பணம் எடுத்துட்டு வரீங்களோ 10,000 ரூபாய்க்கு மேல இருக்குன்னா அதுக்கு ஒரு பில்லு வச்சுக்கோங்க, இன்வாய்ஸ் வச்சுக்கோங்க. இல்லை உங்க பணத்தை அவங்க பிடுங்கல எந்த ஒரு தவறு கிடையாது. பிடுங்கணும் என்ன எப்போ கொடுக்க போறாங்க? எலெக்ஷன் முடிஞ்சோன்னு கொடுக்க போறாங்க. நீங்க பில்லை கொண்டு போய் காமிச்சா இல்லைன்னா அது கருப்பு பணம் தானே இது. யார்கிட்டயாவது கந்து வட்டிக்கு வாங்கியிருப்பீங்க. அந்த கந்து வட்டி எங்கிருந்து வருது? ஏதோ ஒரு உங்க ஊர்ல இருக்கிற முதலாளிகள் இல்ல சில்லறை முதலாளிகள். இந்த சில்லறை முதலாளி எங்க இருந்து வாங்குறாங்க? அரசியல்வாதி மக்களோட பணத்தை. ஸோ அதை தான் இது பண்றாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி உள்ள தவறுகள் தமிழ்நாட்டில் சகஜமா நடக்குது. இதுல பாதிக்கப்படுறது கீழே இருக்கிற சில்லறை வியாபாரிகள். இந்த சில்லறை வியாபாரிகளுக்கு இது சரி பண்ணணும் அப்படின்னா கட்டாயம் இன்வாய்ஸ் இல்லாம எந்த பொருள் வந்தாலுமே அது கருப்பு பணம் தான் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு புரிதல் இருந்தாலே எல்லா பணமும் இதுவாக இருக்கும். இப்போ மருத்துவராக இருக்கிற எங்களுக்கே ஒரு இன்வாய்ஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஒரு பேஷண்ட் ஒரு ஆப்ரேஷனுக்கு 1,00,000 ரூபா கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, மருத்துவமனையில் 20,000 ரூபான்னு எழுதியிருப்பாங்க, பாக்கி இருக்கிற 80,000 ரூபா எங்கள் கையில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் 5 ஆப்ரேஷன் பண்ணுன்னா 80,000 4 லட்சம் ரூபா. அந்த 4 லட்சம் ரூபாய்க்கு இன்வாய்ஸும் கிடையாது, பில்லும் கிடையாது. அப்போ அது கருப்பு பணம் தானே. இதை நான் போய் எங்கள் ஏரியாவில் இருக்க திமுக நிர்வாகிகிட்ட கொடுத்து பணத்தை எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்கன்னு என்னால் சொல்ல முடியும். இல்லை அதுக்கு எந்த ஒரு ப்ரூஃபும் இருக்காது. அதனால் இந்த மாதிரி பண பறிமுதல் தேர்தல் அதிகாரி பண்ணுறதுல முற்றிலும் கரெக்ட். அதில் எந்த ஒரு தவறு கிடையாது. இதில் மக்களுக்கு கட்டாயம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தண்ணி வியாபாரி கூட கஷ்டப்படுறான், இல்லை மருத்துவமனைக்கு பணம் கட்டுறது கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி மருத்துவமனை பணம் கட்டணுமா? நீங்கள் உங்கள் பணம் எங்கேருந்து வந்துச்சு? நீங்கள் அந்த 10,000 ரூபாய்க்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்கள் பேங்க்லேருந்து வந்திருக்கா இல்லை உங்கள் வீட்டிலேருந்து வந்திருக்காங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி இருக்கணும். அப்படி இல்லையா ஒரு அவசரத்துக்கு அவங்க எடுத்துட்டாங்கன்னா கூட தேர்தல் அதிகாரி வட்ட கடனாக கூட வாங்கி கட்டிக்கோங்க. நீங்கள் அந்த பணத்தை போய் ஆட்டோமேட்டிக்காக அதோட மூலம் எங்கேருந்து வந்திருக்கு நீ காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்றும் ஆக போகிறதுன்னு. அதனால் மக்களோட இந்த கஷ்டம் புரியுது. ஆனால் இது ஒரு வருஷம் நீடித்தாலும் நல்லது. அப்போ தான் தமிழ்நாட்டில் எல்லாமே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சுனாலே தமிழகம் கடன் இல்லாமல் இருக்கும். அது என்னோட ஃபார்முலா. இதில் எந்த தவறு இருந்தாலும் தைரியமாக போடுங்க. இதை சீரமைச்சாலே எல்லாமே பொருளாதாரம் சரியாயிரும். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.